வணக்கங்க. கணையம்னு நம்ம சொன்ன உடனே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாங்க டாக்டர், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு கணையம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கெட்டுப்போச்சு அப்படின்னா என்ன டாக்டர்? அது வேலை செய்யாமல் விட்டுருச்சா? ஆமாம், நல்ல கேள்விங்க. கணையம் அழற்சி உறுதல், நம்ம ஏற்கனவே அழற்சினா என்னன்னு பார்த்துருக்குறோம். கணையத்துக்கு ஏதோ ஒரு தாக்குதல் நடந்து கணையம் அதிலிருந்து மீள நினைக்குது, அதுக்கு வினையாற்றுகிறது. அப்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம கணைய அழற்சி அல்லது பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்க்ரியாடைட்டிஸ் பெரும்பாலும் எதால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, பித்தப்பையில் பித்த குழாயில் ஏற்படக்கூடிய கற்கள். இரண்டாவது, மது அருந்துதல். மதுவும் இந்த பித்த குழாய் கற்களும் ஏறக்குறைய 90% கணைய அழற்சிக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அது மீதி இருக்கக்கூடிய 10% காரணங்கள் தான் உடல் பருமன், அதிகமான கொலஸ்ட்ரால் இருப்பது, அல்லது வேறு மருந்துகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அல்லது வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், சில தேள் போன்ற கடிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இவையெல்லாம் சேர்ந்து அடுத்த 10% மட்டுமே காரணமாக இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த கணையம் பாதிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது மதுவும் பித்தப்பை கற்களும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம்.